அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் முபாரக் அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, இப்போ பெண் தரப்புலேருந்து குழா கொடுத்துட்றாங்க, அல்லது ஆண் தரப்புலேருந்து என்ன செய்கிறாங்கடா, விவாகரத்து செஞ்சிடுறாங்க. இப்படி குழா கொடுத்தவர்களோ அல்லது விவாகரத்து செய்தவர்களோ 2 பேரும் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கு என்ன கண்டிஷன் மார்க்கம் சொல்லுது? இணைந்து வாழலாமா அல்லது வாழக்கூடாதா? வாழ்கிறதா இருந்தால் என்ன முடிவு, என்ன கண்டிஷன் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. இந்த குழாவை பொறுத்தளவுக்கு பெண் தரப்பில் என்ன செய்வாங்க, திருமணம் முடிச்சு வச்சு ஜமாத்தில் போய் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு கணவனை பிடிக்கல அல்லது இவரோட சேர்ந்து வாழ முடியாது என்று சொல்லி என்ன செய்வாங்க, குழா கொடுத்து என்ன செய்வாங்க, 1 மாத காலம் அவங்க இதா இருக்கணும். அப்படி இதா இருந்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க விரும்பினால் வேறு திருமணம் முடிச்சு கொள்ளலாம். இல்லை இந்த கணவரோடய வாழலாம்னா மீண்டும் என்ன செய்யணும், திருமணம் தான் என்ன செய்யணும், செய்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வழிமுறை இருக்கிறது. அவங்க குழா 1 மாத காலம் இதா இருந்ததுக்கப்புறம் அவங்க என்ன செய்யலாம், வேறு திருமணம் முடிக்கிறதா இருந்தாலும் முடிச்சு கொள்ளலாம். இல்லை 2 பேருக்கும் இடையில் மறுபடியும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வந்துருச்சுன்னா அவங்க 2 பேரும் மீண்டும் திருமணத்தின் மூலமாக என்ன செய்யலாம், தங்களுடைய உறவை புதுப்பித்து கொள்ளலாம். இந்த விவாகரத்தை பொறுத்தளவுக்கு விவாகரத்து 3 முறை என்ன செய்யணும், 3 தடவைகள் சொல்ல வேண்டும். அத்தலாக்கும் மர்ரத்தானி, திரும்ப சேர்த்து கொள்ளப்பட வேண்டிய தலாக்கு என்பது 2 தடவைகள் என்று எல்லாம் சொல்கிறான். அப்போ முதல்ல கணவன் மனைவிகளை பிரச்சனையாக இருந்துச்சாக்க அவர்களை படுக்கையை விட்டு ஒதுக்கணும், அறிவுரை சொல்லணும், அப்புறம் 2 பக்கத்தில் நடுவர்களை வச்சு பேசணும், கொள்ளணும். ஒன்றுக்கும் சமாதானமாகலைண்டா விவாகரத்து பண்ணிடலாம். விவாகரத்து பண்ணால் அவங்க 3 மாதவிட காலம் என்ன செய்யணும், அவங்க இதா இருக்க வேண்டும். இதா இருந்ததுக்கப்புறம் அல்லது அந்த காலகட்டத்துக்குள்ளேயே சேர்ந்து வாழ்கிறதா இருந்தால் 2 பேரும் என்ன செஞ்சிடலாம், சேர்ந்து வாழ்ந்துடலாம். மறுபடியும் என்ன செய்யணும், அந்த 3 மாதவிட காலம் தள்ளி போயிருச்சாக்க மீண்டும் ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக சேர்ந்து வாழலாம். திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக என்ன செய்யலாம், சேர்ந்து வாழலாம். சேர்ந்து வாழ்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவர்களுக்கு இடையில் பிரச்சனையாகி பிரிந்து விடுவார்களே, முன்னாடி உள்ள காரணங்கள்லாம் இருந்து பிரிந்து விடுவார்களே, ஆனால் அதே 3 மாதவிடாய் காலத்துக்குள்ளே சேர்ந்து வாழ்கிறதா இருந்தால் சேர்ந்து வாழ்ந்துடலாம். அப்படி இல்லை 3 மாதவிடாய் காலத்தை 3 மாதத்தை தாண்டி போயிருச்சாக்க என்ன செய்யலாம், மறுபடியும் ஒப்பந்தத்தின் மூலமாக சேர்ந்து வாழலாம். சேர்ந்து வாழ்ந்ததுக்கப்புறம் இப்போ 3வது முறையாக தலாக் சொல்லப்பட்டு விட்டால் இனி 2 பேரும் என்ன செய்ய முடியாது, சேர்ந்து வாழ முடியாது. சேர்ந்து வாழ்வதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பெண் விவாகரத்து செய்யப்பட்ட பெண் வேறு ஒரு ஆணை திருமணம் முடித்து அவனும் 3 முறை தலாக்கு விட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதே மாதிரி வாழ்ந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி 3 தடவை. முத்தலாக்கெல்லாம் கிடையாது, தலாக் அது இல்லை மார்க்கத்தில். சேர்ந்து வாழ்ந்து அவங்க என்ன செய்யணும், அவருக்கு இடையில பிரச்சனையாகி பிரிவினையாகி மறுபடியும் சேர்ந்து வாழ முடியல, தலாக்கு மறுபடியும் சேர்ந்து வாழ்கிறாங்க, பிரிவினையாகி தலாக்கு, இப்படி 3 முறை தலாக்கு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க தலாக்கான நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க 2 பேரும் முதல் கணவனும் அந்த பெண்ணும் சேர்ந்து வாழ விருப்பமாக இருப்பார்களே, ஆனால் மீண்டும் திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக என்ன செய்யலாம், சேர்ந்து வாழலாம். இதுதான் அந்த விவாகரத்து குழாவுக்கு உள்ள ஒரு வேறுபாடு. திருமணம் சேர்ந்து வாழ்வதற்கு குழா கொடுத்துட்டார்களே, ஆனால் 1 மாதம் கழித்து என்ன செய்யலாம், மீண்டும் ஒப்பந்தத்தின் மூலமாக சேர்ந்து கொள்ளலாம், திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக. ஆனால் விவாகரத்து ஆகிருச்சு. விவாகரத்து என்றால் 3 தடவை தலாக்கு சொல்ல வேண்டும். 3 தலாக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெண் வேற ஒரு கணவனை திருமணம் முடித்து அவனும் விவாகரத்து 3 முறை தலாக்கு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து வாழ விருப்பப்பட்டால் மீண்டும் திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக சேர்ந்து வாழலாம். இதை மார்க்கம் சொல்லக்கூடிய விவாகரத்து குழா திருமண சம்பந்தமான விஷயம்.